எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கும் நான் பல்லு ஹாஸ்பிட்டல் தாங்க போயிருந்தேன். தொடர்ந்து இப்போ 2-3 நாளாக தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இருக்கேன். பல்லு சொத்த பல்லுங்க. வாய் ரொம்ப திறக்க முடியல, வாய் வலிக்குது. திருதையிலும் தெரியலைங்க. இந்த 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 பக்கம் ஒரு பல்லு சொத்தை ஆகிட்டுருந்துச்சிங்க. ஏற்கனவே காரை அடிச்சிருந்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த காரை போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த காரை போயிடுறதுனால மறுபடியும் வலி எடுத்துச்சு. அதனால ஒரு போன வாரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா, ஜனமாஞ்சி சொல்லிட்டு புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனார். புதுசாக ஒரு பல்லு ஹாஸ்பிட்டலுக்கு போனார் பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல. பல்லு செக் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை எது கொடுத்தாங்க. அன்றைக்கி பில்லு 900 ரூபா அப்படி ஆயிடுச்சு. 900 ரூபா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த மாத்திரை போட்டால் என் உடம்புக்கு ஒத்துக்கல. பல்லு கார் அடிக்காத இருக்கிறதுனால மறுபடியும் எனக்கு ஒரு பயம். அன்றைக்கி 2 நாளாக வலிச்சு நின்றுச்சு. ராவெல்லாம் வலி, பல்வலி துடிச்சு நின்றேன்னா. அதுக்கப்புறம் பல்வலி நல்லாயிடுச்சு. அவங்க மாத்திரை கொடுத்தாங்கல்ல, அந்த மாத்திரை போட்டு இருந்தாலும் ஒரு பயம். மாத்திரை போடுறதுனால தான் வலி நில்லிடும். இருந்தாலும் அந்த பல்லு மறுபடியும் கார் அடித்து பல்லுக்கு கேப் போட்டிங்கன்னா அந்த பல்லு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பல்லு பிடிங்கிடலான்னு பார்த்தா கூட பல்லு தட்டி பார்த்தாங்க. பல்லு எனக்கு பிடிங்கிடுங்க அப்படின்னு சொன்னால் நானும் எங்கள் வீட்டுக்காரோம் பல்லு போடுறதுக்கோசம் மெயினாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போனோம். பல் வலி அடிக்கடிக்கு வந்துன்னே இருக்கோம். என்னத்துக்கு பல்லு பிடிங்கிடலாம் அப்படின்ட்டு. நான் இன்னும் படத்துலேருந்து ஒரு பல்லு கூட பிடுங்கதே இல்லைங்க. எங்கள் வீட்டுக்கார சொல்லுவார், உனக்கு ஒரு பல்லு கூட பிடுங்கலையா இது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே பல்லு பிடுங்கணும் சொல்லு பிடுங்குற மாரிங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் டைலாக். அதனால் பல்லு பிடுங்கவே நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் பயம் அதிகம் எனக்கு பல்லு பிடுங்குறதா. சரி நம்ம பிடிங்கிடலாம், என்னால் வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு போனோம். அதான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஜனமாச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். மாத்திரை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்க சொல்லி அமிச்சாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அவங்க அப்பாயின்மெண்ட்டு போட்டு தான் வரணுன்னாங்களா. நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தா இன்றைக்கி எங்களால் முடியாது, நாளைக்கு வாங்க நாளான்னைக்கு வாங்க அப்படி சொல்லினே இருந்தாங்களா. அதனால் எப்போவுமே ரெகுலராக பல்லு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்கே போயிட்டு ஆனால் அங்கே ஜனம் அதிகமாக இருக்கும், காசு கம்மி மீடியமாக காசு தான் இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு நேற்று ஆரம்பித்தாங்க ட்ரீட்மெண்ட்டுங்க. நேற்று காசு இந்த பல்லு ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் 1800 ரூபா கட்ட சொன்னாங்க. இந்த பல்லு வேர் சிகிச்சைலாம் பண்ணுவாங்களாம். வேர் சிகிச்சை பண்ணி கார் அடித்து அதுக்கப்புறம் கேப் போட்டால் அந்த பல்லு சேஃப்டியாக இருக்குமா, பல்லுக்கு எந்த டேமேஜும் வராது, நீங்கள் பல்லு பாதுகாத்துக்குங்க சொன்னாங்க. ஆனால் காசு இவ்வளோவும் பரவாயில்ல. பல்லு பிடுங்க காசு கம்மியாகிடும், ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஆனால் இது 3 நாள் 4 நாள் ட்ரீட்மெண்ட் வந்துன்னே இருக்கணும். வேர் சிகிச்சைலாம் பண்ணி தான் பண்ணுவோமா அப்படி சொன்னாங்க. உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டு ஏற்கனவே சொன்னார், எவ்வளோ காசு போனாலும் பரவாயில்ல, உனக்கு பல்லு தான் முக்கியம், நீ சொல்லுவேன், அதனால் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குமா அப்படின்ட்டாரு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரனா பல்லு பிடிக்கிட்டு வந்துட்டார். 2-3 பல்லு அவருக்கு. ஆனால் எனக்கு மட்டும் எங்கள் வீட்டுக்காரர், நீ எவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு பண்ணிக்கோ, உனக்கு பல்லு தான் முக்கியம் சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. அன்றைக்கி ஒரு 900 ரூபா, இன்றைக்கி 1800, நேற்று 1800 ரூபா கட்டணும். இது வகையில் 2500 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டேன். 700 ரூபா 800 ரூபா செலவு ஆயிடுச்சுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு 2000க்கு மேலே செலவாகும். கேப்பு போகிறதுந்தா கேப்பு வேணான்னா இதோட முடிச்சிடலாங்க. நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ மறுபடியும் இந்த சிகிச்சைலாம் பண்ணிட்டாங்க. காராச்சின்னு போங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்ல. ஆனால் எனக்கு கொஞ்சம் மத்து ஊசி போட்டாங்க போல், அதனால் வாயை திறக்க முடியாது இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் போய் கொஞ்சம் அப்புறம் இந்த பக்கம்லாம் வாய் திறக்க முடியல, சாப்பிட முடியல. இந்த பக்கமே தான் மொல்லமாக சாப்பிட்டுன்னு இருந்தேன். சந்தைக்கு கூட சரியாக போகல. நான் இந்த பல்வலி ஆரம்பிச்சிலேருந்து சந்தைக்கும் போகல. ஏன்னா இப்போ எப்படி கற்றுவேன், 10 கத்தணும். கடுகு 10 மிளகு 10 எப்படிங்க கற்றுவேன் அந்த வாய் வலியோட சொல்லிட்டு நான் போகவே இல்லை. எங்கிட்ட ஃபஸ்ட் நீ வானேன்ட்டார் வியாபாரத்துக்கு. நீ வீட்டிலே 10 ரெஸ்ட் எடுமான்னு. நேற்று ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்களாங்க. நான் 10 தூங்கிட்டேன். நேற்று மறுபடியும் நேற்று ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன்னா டயர்டாகிடுச்சு. 10 தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, ஜாக்கெட் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. என் பொண்டாட்டிக்கு பல்லு வலி ப்ளவுஸு வாங்கி வச்சுருந்தாங்க, அது கூட வாங்கி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி குத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு கோவம்னா கோவம். ஏங்க என் பிஸ்னஸ் இப்படி கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5-10 சம்பாதிச்சது இப்போ உடம்பு சரியில்லை கில்லுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பேன். எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு அவரே என்னங்க பண்ணுவார். பசங்க 2 பேர் படிக்கிறாங்க. வீட்டு செலவுக்கு எல்லாமே ஒரு ஆணையே நம்பி இருந்தால் எல்லா பெண்களுக்கும் எப்படி கஷ்டம்தான். அவங்களால முடிஞ்சது வீட்டில் இருக்கிற பெண்களும் கொஞ்சம் சம்பாதிச்சாதான் தன் செலவு கூட நம்மளுக்கு வர பிரச்சனைங்களே, நம்மளுக்கு வர சின்ன சின்ன இதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம், பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் சின்ன சின்னதாக துணி தைப்பேன். அந்த துணி தைச்சி நான் ஒன்றும் ரொம்ப நகைநெட்லாம் வாங்கினது கூட கிடையாதுங்க. சேர்த்து வச்சதே கிடையாது. அப்படியே ட்ராவலில் போட்டு வைப்பேன்.
ஒரு 500 1000 2000 சேர்ந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்கார் பிஸ்கெட் வாங்கினாருன்னா அவருக்கு கொடுப்பேன். எனக்கு தேவையான துணிமணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எடுத்துப்பேன். பசங்களுக்கு பஸ் ஃபேர் கொடுப்பேன். ஊருக்கு போனால் எடுத்துன்னு போவேன். அம்மா வீட்டுக்கு போனால் போவேன். என்னால் முடிஞ்சது எங்கள் அப்பாவுக்கு என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொடுப்பேன். அதேமாரி தான் நான் செலவு பண்ணினாக்காண்டி அதனால் வந்து இது வரைக்கும் நான் ஒரே ஒரு மூக்குத்தி கூட எடுத்தது கிடையாது. நான் ப்ளவுஸ் தைச்சி அதில் சம்பாதிச்சு ஒரு குண்டு பண்ணிட்டு நான் எடுத்தது கிடையாது. அதுமாரி சொல்ல அந்த வாங்கி வைக்கக்கூடாதாங்கன்னு திட்டு. உனக்கு தான் பல்லு வலியே, நீ எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க டாக்டரு. ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட வாங்கி வச்சுக்கிற ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. வாங்கி வச்ச ப்ளவுஸ் இன்னும் 4 தாங்க இருக்குது. 4 ப்ளவுஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துணி இல்லைங்க அப்படின்னு. அந்த 4 ப்ளவுஸ் முடியறதுக்கோ ஒரு 4-5 நாள் ஆகும். நீ உடம்புக்கு ரொம்ப கெத்துக்கோனா, நீ ரெஸ்ட்லேயே வீட்டு வேலை செஞ்சுட்டு ஆக்கி சாப்பிட்டு ரெஸ்ட்லேயே இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்கிறாரு. இந்தமாரி கணவன் எல்லா வீட்டுக்கும் இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆனால் இதுமாரி கணவன் கடையில் குத்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிக்கிறேன். ஒரு சில ஆண்கள் வந்து நான் இன்றைக்கி அவர் சந்தைக்கு போகிறதுக்கு எனக்கு சந்தைக்கு வேணான்ட்டாரா, நான் வந்து எஸ்கேராம் பஸ் தான் பிடிச்சி வரணும். அது 3:15 தான் எங்கள் ஊருக்கு வரும் பஸ்ஸு. ஏன்னா பல் ஆஸ்பத்திரி ஜனம் அதிகமாக இருந்தது. என்ன வந்து 29வது டோக்கனு. பல்லுனா சீக்கிரம் ஆகாதில்ல, லேட்டாக தான் ஆகும். இங்கேருந்து இப்போ இட்டுமா வந்தேன். எங்கள் வீட்டுக்காரு 10:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு இட்டுமா வந்தேன். அங்கே ஆற்காட்டுக்கு இட்டுமா ஒரு 11:15 மேலே 29வது டோக்கனு. எனக்கு வந்து அங்கேயே வந்து 2 ஆயிடுச்சு. 2:15 ஆயிடுச்சு எனக்கு அந்த பல்லுலாம் ட்ரீட்மெண்ட் பார்த்து வெளியே வரத்துக்கு. அதுக்கப்புறம் பஸ்ஸு இல்லை. அதாவது 2:45 தான் பஸ்ஸு. எஸ்கே ராம பஸ்ஸு பிடிச்சி எங்கள் ஊருக்கு வந்தேன்னா, எங்கள் ஊருக்கு வந்தால் எங்கள் ஊர் சந்தை கூட போகாதா பஸ் ஸ்டாண்டில் ஸ்கூட்டரை தான் வெயிட் பண்ணிக்கிறாரு. 3 மணிக்கு 2:30 கிளம்ப போகிற சொன்னீங்கன்னாங்கன்னா, இல்லை உனக்கு பல் வெளியோடு வருவேன், நீ எப்படி நடந்து போவேன், நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் சந்தைக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கே எங்கள் வீட்டில் எங்கள் மாமியெல்லாம் சொல்லுவாங்க, இவர் வந்து எங்கள் வீட்டுக்கார பார்த்து சொல்லுவாங்க, நீ வந்து டிரைவர் வேலை தான் செய்கிற வீட்டில் அப்படின்னு. என்னன்னா இப்போ நான் எங்கே போனாலும் இட்டுன்னு போய் விடுவாரா, எங்கள் பையனை எங்கள் பொண்ணை ஒரு நிமிஷம் கூட நடக்க விட மாட்டார். அவர் கால் வலி தலைவலியே இருந்தால் கூட அந்த இட்டுமை விடுறது வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறது இல்லை, எங்கள் மேலே அவ்வளோ அக்கறை. எப்படி நம்ம பொண்டாட்டி நடந்து வருவா அப்படின்னு சொல்லிட்டு எதாவது விட்டுட்டு நீ பத்திரமா சொல்லிட்டு இப்போ அவர் சந்தைக்கு போனார். நான் வந்து அதுக்கப்புறம் மொல்லமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மாட்டுக்கு மட்டும் வெக்கில் போட்டு மட்டும் வந்துடுமா அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப டைம் ஆகி அவரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தார். என்னைக்குமே விட்டாரா, அவரும் தலைவலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னுக்கிறாரு. அதனால் அவர் வந்து அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு தான் வந்துட்டார். அவருக்கு வீட்டுக்கு அவருக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்கிக்கணும், கொஞ்சம் அவர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துன்னு வீட்டுக்கு வந்துட்டார். நான் போங்கன்னு சொல்லிட்டேன், நான் ஒண்டி பார்த்துப்பேன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் அவர் என்ன கூடவே இருந்தால் வீட்டில் வேலை ஆகாதுல்ல அப்படி. அவர் வந்து அவர் தேவையான சரக்கெல்லாம் பிஸ்கெட்லாம் இருக்கலாம் அதெல்லாம் ஆட்டோவில் ஏற்றிக்கின்னு மாடு பூச்சின்னு வந்து தண்ணி வச்சு கட்டிட்டாரு. வைக்கோல் மட்டும் போட்டுறது இருந்தால் போட்டு இன்னும் பையன்கிட்ட சொல்லுமா போடுவாருன்னாரு. சரி நம்மளே போட்டுடலாம், சொன்னையாக இருக்கும் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நான் போய் அருவாளை தள்ளி வெக்கில் போட்டு வந்துட்டேங்க. அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பட்டன் ஏற்றுங்க. அவ்வளோதாங்க. பாய்ங்க. எல்லாம் சேஃப்டியாக பத்திரமா இருங்க. பல்வலி வந்தால் அசால்ட்டாக விட்டுடாதீங்க. பல்வலின்றது தாங்கவே முடியல. குழந்த பிறகு இடுப்பலி கூட தாங்கிடலாம் பழகுது, இந்த பல்லு வலி தாங்க முடியலைங்க. ஒரு 10 நாளாக நானே படுறேன் பாரு அந்த பல்லு வச்சுக்கின்னு. ஐயோயோ எங்கன்னா பிடிங்கி போட்டுருந்தா ஒரே நாள் முடிஞ்சிட்ருக்கோம். பிடிங்க போட்டு சொன்னாலும் பல்லு தட்டி பார்த்து பல்லு ஸ்ட்ராங்காகுது, புடங்கக்கூடாதுமான்னு சொல்லிட்டாங்க டாக்டர். உன் பல்லுலாம் நல்லா தானே ஆகுது, ஒரு பல்லு கூட டேமேஜாக காணும். சொத்த பல்லுக்கு போய் சொத்தன்னா அப்படியே பல்லு ஃபுல்லாக துண்டு இருந்தால் கூட பரவாயில்லாமா, இதுங்க பல்லு ஃபுல்லாக துண்டு இருந்தால் கூட பிடிங்கி போட்டலாம். பல்லுலாம் தொண்டை காணும். சொத்து விழுந்தது அது ஃபுல்லாக இது வகையில் அந்த சொத்தை வந்து நிறைய அப்படியே இது ஆகிட்டுக்குது, வேர் வகை தாகிட்டு இருக்குது. அதனால் வேர் சிகிச்சை பண்ணிட்டா சரியாக போட்டு சொன்னாங்க. நீங்கள் இதுமாரி சொத்த பல்லு இருந்தால் வேர் சிகிச்சை பண்ணி கேப் போட்டிங்கன்னா பல்லுக்கு வந்து நல்லா ஒரு 10-20 வருஷத்துக்கு தாங்குன்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.